ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராணி தான் விளையாட போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய தடவை நிறைய கேம்ஸ்லாம் போடல. ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கேம் போட்டேன், அதுக்கு நிறையான ரெஸ்பான்ஸே இல்லை, அதனால தான் அதை போடல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் டார்கெட் வச்சா மட்டும்தான் நான் கேமிங் பண்ண போகிறேன். கிராணி 3ல் வெறும் கிராணியை வச்சு விளாண்டு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் வெறும் கிராணினாலும் ரொம்ப கஷ்டம். அதை நான் எக்ஸ்ட்ரீம் மோடில் விளாண்டு போகிறேன்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்ட்ரீம் மோட் வேணான்னு நினச்சேன். ஸோ இப்போ ஈஸியில் தான் நீங்கள் விளாட போகிறோம். ஸோ ஈஸி மோடில் தான் விளாட போகிறோம். கொஞ்சம் ஈஸி தான். பட் நம்ம கிராண்ட் பவர் சேர்த்துக்கலாம்னு நினச்சோம். பட் அது கிராண்ட் பவர் நான் ஏன் இன்னும் சேர்க்கலன்னா அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுவேன். ஃபஸ்ட்டு கிராணி, அடுத்து கிராண்ட் பவர், அடுத்து ஸ்லெண்ட்ரினா, அடுத்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து நார்மல் ஹார்டு அப்படின்னு போவோம். ஓகே, லோடிங் ரொம்ப மாதமாக நீங்கள் நிறைய நான் கொஞ்ச நாளைக்கு வீடியோவே போடல. ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, வீடியோ பார்க்கும் போதில் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாடா வந்தாச்சு. எப்படி இருந்தாலும் இந்த கிளவி ஸ்க்ரூ டிரைவரை நம்மக்கிட்டே கொடுத்துட்டு தான் போயிருக்கோம். ஆனால் அது ஏன் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு போட மாட்டேங்குது. எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. இனி அந்த கிராணி கிளவி வந்துச்சு. ஆனால் பிரச்சனை அது இல்லை. அது பாட்டில் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே போட்டுற போகுது. பொக்கப்பல் கிளவி ரொம்ப மோசமான கிளவிங்க. நம்மளை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி 2 டைம் விளாண்டுட்டேன். ஐயோ போக போ போ இப்படி வந்துட்டோம். நான் ஆல்ரெடி 2 தடவை போயிட்டேன். பட் ஏற்கனவே இங்கே எல்லாம் ஒரு எலும்பு கூட கிடக்குமே, அந்த மாதிரி நம்ம கிடக்க வச்சிடக்கூடாது. எங்க பார்ப்போம். துற நம்மகிட்டயே ஸ்க்ரூ டிரைவர் கள்ள சாவி கொடுத்துட்டு போயிருக்கு பாருங்க கிராணி. வாடா உன்னை சூப் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. கிராணி இருக்கான்னு பாட்டு போவோம். கிராணி இப்போ மட்டும் நம்ம போயிருந்தோம். கிராணியோட பக்கம் மண்டையில் ஒட்டி வச்சிருந்த 4 முடியில் போய் இடிச்சுக்கிட்டு அதில் பாயிலேருந்து நம்ம வாயில் ஓடிருக்கும். அப்புறம் ஏன்டா என் முடி எப்படி பண்ண அப்படின்னு கிராணி கத்தியே நம்மளை கொண்டுருக்குங்க. நல்ல வேலை வந்துட்டோம். கிராணிக்கு நீ வரல பயமாகவே இருக்குது. ஓகே, கிராண்ட் ஃபார் ரூமுக்கு போகலான்ட்டு நினைக்கிறேன். எங்க இதில் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. எங்கள் கிராண்ட் ஃபார் ரூமுக்கு தான் நம்ம முதல்ல போகணும். ஏன்னா இங்கே தான் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஓகே, சாத்திப்போம். திடீர்னு கிளவி வந்துச்சு, அவ்வளோதான் கதை. கிராண்ட் ஃபார் ரூமில் கண்டிப்பாக ஏதாவது வச்சுருப்பாங்க. பெட்ல கீ இருங்க, இங்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஓகே, பெட்லா கீ கிடச்சிச்சு. இப்போ இது கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு மாட்டுவோம். இப்போ டேரெக்டாக அடுத்து இங்கே போகிறோம், மேலே போவோம் கைஸ். ஏன்னா நம்ம இப்போ டேரெக்டாக போனோன்னா கண்டிப்பாக கிளவி வந்துட்டுருக்கோம். அடுத்த கிளவி விட நம்ம கிளவி நம்மளை சூப்பு வச்சு மர்கையாசாலா பண்ணி வச்சிடும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக போகாமல் இப்படியே போவோம். ஓப்பன் வந்தாச்சு. ஸோ இப்போ இதில் ஏறுவோம். ஏறு கிளட்டி கிளவி திடீர்னு நின்றுச்சு. அவ்வளோதான். இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து வேற போவோம். செட்டுக்கு எடுப்போமா? வேணாம், நமக்கு எதுக்கு வேணும்? இந்த சாவியை இல்லை வேணாம், இப்போ வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே போய் இறங்கிக்கலாம். கிராணி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா அதோட சொட்ட மண்டியில் வலிக்கிட்டு விழுந்துட வேண்டிதான். அப்புறம் கிளவியை பிடிச்சி வச்சு சூப்பு வைக்கும். ஏன்டா என் சொட்ட மண்டியில் வலிக்கணுன்ட்டு அங்கே இப்படி போவோம். அச்சோ, விழுந்துட்டேன் சார். இங்கே தாங்க சாவுன்னு நான் விழுந்துக்கிட்டே இருந்தேன் இந்த கேம் விளாட்னப்போ தான். இருங்க, நம்ம இதை கீழே போடுவோம். கண்டிப்பாக கீழே விழுந்த சத்தத்துக்கு கண்டிப்பாக கிளவி வரும். இங்கே விழுந்த சத்தமே கேட்காதே. பயமாகவே இருக்குது கிளவி திடீர்னு வந்துருமோன்ட்டு. சண்டை அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடி வாங்காமல் தப்பிக்கணும்னா கிளவிக்கிட்டேருந்து தப்பிக்கணும். ஆனால் கிளவி திடீர்னு நம்மளை பயமுறுத்திட்டு போகுதுங்க. ஆனால் நம்ம கிளவிக்கிட்ட மாட்டக்கூடாதுன்ற ஒரு வெற்றிகரமான யோசனையில் இருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த வீடியோக்கு உங்களுக்கு லைக் டார்கெட் பார்த்திங்கன்னா நான் 100K லைக் டார்கெட் எதிர்பார்த்தேன். பட் நீங்கள் 10K போட்டிங்கனாலே அடுத்த கிராணி வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, கிராணி இல்லைன்னு தான் நம்பிக்கையில் இருக்கேன். பெட்லாக்கி விட்டுருக்கா, இறங்கியாச்சு. கிராணி இல்லைல்ல. கிராணியும் இல்லை. பெட்லாக்கி எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவோமா? இப்படி போகணும், நம்மளுக்கு தான் பிரச்சனை. சுற்றி போவோம். கிராணியாலேயே கண்டுபிடிக்க முடியாத ரூட்டுக்கு. ஆனால் அந்த பக்கம் கிராணி இருந்துச்சுன்னா நமக்கு தான் முடிஞ்சிடுங்க. சரி, பார்த்துக்கலாம். நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆடு, நாங்களாம் எவ்வளோ பெரிய மூலக்காரங்க. இல்லை பார்த்துருச்சு கிளவி பார்த்துருச்சு. சார், கிராணி இருக்காதுன்னு நினச்சி வந்தது தப்பாக போச்சு. இந்த பெட்லாக்கி கீழே போய் செட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா அது கூட கிளவி பண்ண விடாமல் பண்ணிடுங்க. ரொம்ப கடுப்பேற்றுங்க. வந்துச்சு. இனி கிளவியால் வரவும் முடியாது. நம்மளும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ட்ராப்புலாம் போட்டு வச்சுருக்கு. நம்ம அங்கே போகிறதே இல்லை. இப்போ போனாலும் ட்ராப்பில் மாட்டினோம், நம்ம கதை முடிஞ்சிடும். இருங்க, பெட்லாக்கியை போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். உள்ளே போ கதவை சாத்திக்கலாம். திடீர்னு கிளவி சர்ப்ரைஸ்னு ஒரே போட்டு தள்ளிட போகுது. ஓகே, இதை ஓப்பன் கரோம். என்ன இருக்குது? ஒன்றுமே தெரியலையே. சரி,
இங்கே ஏதோ கேட்குமே. ஓகே, அது நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ போயிட்டு போமா. ஓகே வாங்க போகலாம். கிளவி வந்துடக்கூடாது. கடவுளே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை செஞ்சு பார்ப்போன்றேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, இருங்க பண்ணி பார்ப்போம். இதை கீழே போட்டு உள்ளே போ. ஐயோ தப்பாக போயிடுறேனே. கிளவி வந்துடக்கூடாது. ஐயோ உள்ளே போ. கதவை சத்துக்க. ஐயோ அதான் கிளவி வருதான்னு பார்ப்போம். இந்த கிளவி வராதுன்னு நம்பிக்கையில் உட்காந்தா நம்ம கதை முடிஞ்சிடுமே. சத்தமே கேட்கலையே. ஒருவேளை கிளவிக்கு காதும் போச்சோ. ஆல்ரெடி அது கண்ணு போச்சு, இப்போ காதும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கிளவி அவ்வளோ ஸ்பீடாக வரும். இன்றைக்கி என்ன கிளவியே காணோம். ஒருவேளை கிளவி இங்கே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்டிருக்காது கிளவிக்கு. ஒரே அடியில் முடிச்சிச்சு. கிளவிக்கிட்ட அடியே வாங்காம தப்பிக்கலாம்னு நினச்சா இந்த கிளவி என்னை போட்டு கொல்லுது. அடிச்சு வாடா ஒரு அடி வாங்கியாச்சு. டேர்ப்பு செத்தான். நம்மளுக்கு வெப்பனிக்கு மட்டும் கிடைக்கட்டுங்க. கிளவியோட பக்கப்பொழிலே அடிக்கணும். நம்ம அடிச்சுட்டு தான். நான் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமிங்கை ஃபுல்லாலாம் முடிக்க மாட்டேன். நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 தான் நான் போடுவேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கும் புரியும், எனக்கும் புரியும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 தான் நான் போடுவேன். ஐயோ இப்போ வந்து கிளவி இருக்கவே கூடாது. கடவுளே ஓப்பன் கரோ. கிளவி நோ கிளவி இல்லையே. திறந்து பார்ப்போம். உள்ள மேட்ச் பாக்ஸ் இருக்குது, தேவையே இல்லை. அந்த காக்காவை எரிக்கலான்னு ட்ரை பண்ணி போன டைம் மாட்டிக்கிட்டீங்க. கிளவி வருதோ. சத்தம் மட்டும் லைட்டாக கேட்குதே. எனக்கு எதுவும் இல்லை, பிரச்சனையும் இல்லைங்க. போகலாமா? கிளவி வேர் ஆர் யூ. ஒரு மியூசிக்குங்க. நீ சொல்லுவியே வேர் ஆர் யூட்டு. வரல. இல்லை போய்ப்பா. பயமாகவே இருக்குங்க கிளவி. ஏகே நம்ம பட்டன் அமுக்கிட்டு போவோம். ட்ராவில் ஓப்பன் அது க்ளோஸ் கரோ. ஓப்பன் பண்ணி விளாட்லான்னு போல். இங்கேருந்தே கிளவி வர அந்த கிளவி மாதிரி இருக்குது. கிளிச்சாச்சோ. இங்கே ஒன்றும் இல்லை. கதவை சாத்துறதுக்கு முன்னாடி நான் ஓகே. கிளவி வராமல் இருந்துச்சுன்னா நிம்மதி. எதுவும் இல்லை. ஒன்றும் இல்லை. கட்டை தேவையே இல்லை. இந்த கட்டையை கொடுத்து வச்சுருக்காங்களே. ஒரு பெட்லாக்கி கொடுத்தாங்க, ஒரு வெப்பன் கீ கொடுக்குறாங்களா. வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும். அந்த கிளவிக்கு இருக்குது. கீழே ஒன்றும் இருக்காது, சும்மா பார்க்குறது தான். வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும் அந்த கிளவியை. அது என்னது கிளவி பார்த்துருச்சு. சாத்து. கிளவி மட்டும் பார்த்துருச்சுங்க. நல்ல வேலை உள்ளே போயிட்டோம். கிளவி போயிடுச்சா. கிளவி வேர் ஆர் யூ. ஏதாவது சத்தம் கிட்ட விட்டுட்டு வா கிளவி. வாட திடீர்னு வந்து பயமுறுத்திட்டு இருக்க. பயமாகவே இருக்கே. போயிடுவோமா? ஆனால் கிளவி விட்றாதே நம்மளை. ஒரே போட்டுருச்சுன்னா. ஆனால் கிளவிக்கிட்ட தப்பிங்கன்னா நம்ம வெளியே போய் தானே ஆகணும். கிளவி இருந்துட்டேன்னா சொல்லிட்டு வா. ஏதாவது ஆக்ஷன் பண்ணிட்டு வாப்பா. சொல்லுவிய வேர் ஆர் யூ, ஐ சி யூ அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வா கிளவி. இருக்கா இல்லையான்னு பார்த்து போவோம். பார்த்தாச்சு. இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க ஏதாவது இருக்கான்னு பா. இல்லை. ஐயோ கிளிச் ஆகிட்டு இருக்கே கைஜி வேற. கிளவியை பார்த்து நடுக்கத்தில் என்னென்னமோ என் கை பண்ணிகிட்டு இருக்கு. எடுத்துரு. அப்பன் எடுத்துச்சு. கிளவி மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும். இல்லையே கிளவி இல்லை. இப்படில் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடாது என்ன. கிளவி இல்லை, தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போடா. நான் பாட்டில் மேலே போனேனே. லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது ஒரு கம்பெனி மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். இருங்க இதை அமுக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம இறங்கும் போது இறங்கிக்கலாம் தேவைப்பட்டா. கிளவியிலேயே
அது பாட்டில் பூம் அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டு தொலைஞ்சிட போகுது. இருங்க இங்கிட்டு வந்து பார்ப்போம். இது சிலிண்டரே நான் கிட்ட இதை கொடுத்துட்டு போகணும். இது கிளவை மட்டும் கிடைக்கணும் அடுத்த மேட்ச்சில். அதோட அவன் கதையை முட்டிக்கிறான். போவோமா வேணாமா, கிளவி இருக்கான்னு பார்த்து தான் போகணும். புக்குன்னு வந்து நம்மளை பயமுடுத்திட்டு கூட போகும் கிளவி. அப்புறம் மண்டை மேலேயே ஒரே போட போட்டு தள்ளிடும். பயமாகவே இருக்கே. ஏன்னா ரிட்டன் போயிடுவோமா? ரிட்டன் போயிடுவோங்க. நம்மளுக்கு எதுக்கு வேணும் அம்பு. கிளவிக்கிட்ட அடி வாங்காமையே நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோமே. இந்த வீடு கிளவி ஏன் அப்படி லூஸ்தனமாக கட்டி வச்சுச்சின்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். இப்போ லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு வெப்பன் கீயை லிஃப்ட்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ வெப்பன் கீயை ஃபஸ்ட்டு நம்ம லிஃப்ட்லேருந்து எடுக்கணும். அதுதான் பெரிய விஷயமே. ஐயோ அதை போல் எழுங்கட. வெப்பன் கீயை லிஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா வெப்பன் எடுக்கணும். வெப்பன் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் கல்லை பொறுக்கிட்டு கிளவியோட பொக்கப்பள்ளிலேயே 4 கட்டி கல் எடுக்கிற 4 கல்லையும் 4 தடவை பொக்கப்பள்ளி எடுக்கிற 3 கல்லையும் 3 தடவை பொக்கப்பள்ளி அடிக்கிறோம். இங்கே கிளவி வந்துட போகுது. எனக்கு தெரிஞ்சு கிளவி மட்டும் இருந்துச்சு நான் வெறுப்பாயிருவேன். இல்லை இங்கிட்டு வந்துட போகுதுங்க. நம்ம உள்ளே போயிட்டு வெப்பன் கீ எடுத்துட்டு மேலே போகிறோம். இங்கே கிளவி வருதான்னு பார்த்துப்போம் லைட்டாக. இப்போ மேலே இருக்கிற பட்டன் நம்மக்கிட்ட அப்படியே கீழே குனிஞ்சு இந்த வெப்பன் கீ எடுப்போம். வெப்பன் கீ இப்போ கரெக்டாக போயிடணும். கரெக்டாக போயிரு இன்னும் போக மாட்டேறான். போடா போயிட்டே இருக்கோம். இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த பெட்லாக்கி எடுத்ததுலேருந்து தாங்க நான் கிளவி நம்மளுக்கு இந்த லிஃப்ட்டில் கூட சூனியம் வச்சிருக்கு பாருங்க. கரெக்டாக வந்துடுச்சு. போயிடணும் போயிடுச்சு. அப்பா கிளவி வருதுன்னு நினைக்கிறேன். சத்தம் லைட்டாக கேட்குது. போகிறதுக்கே பயமாக இருக்கு. என்கிட்ட கிளவி இல்லை நம்பிக்கை. எடுத்துடுறா கைப்புள்ள. ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சுங்க. இப்போ அந்த கிளவி வரட்டும். நம்ம இடைக்கு டம்மினாலும் கெத்து காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம டம்மி பர்சனாலும் பயங்கரமான ஆளுன்னு காட்டுறோம். போயிடலாம். கிளவி வந்து தொலைஞ்சிட போகுது. பயமாக இருக்குங்க. இப்போ மேலே போகிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. மேலேருந்து கீழே போய் நம்ம அந்த கல் பொறுக்க போகிறோம். கல் பொறுக்கின்ற மாதிரி கல் பொறுக்க போகிறோம். கரெக்டாக போயிருந்தது. கள்ளிக்கால் உடஞ்சிச்சு நொண்டு அமைச்சிருவேன் அவன். கரெக்டாக வந்துட்டான். அவ்வளோதான் கண்ணா. இங்கே கல் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். இங்கே தான் நான் பார்த்தேன் ஒரு கல். அங்கே இருக்குது. குனி ஐயோ குனிச்சு குனிஞ்சாதானே எடுக்க முடியும். குனிடா. ஸ்டோன் ஒன்று எடுத்துட்டோம். கிளவி வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு தான் இருக்கேன். நீ மட்டும் கிளவி மாட்டட்டும். என்னை அடித்தது பார்த்தீங்களா, அதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். டீ பேசிட்டோம்லா. என்னையவா சொல்கிற? இருடா உன்னை வந்து பிடிச்சிட்டு மண்டையிலே அடிக்கிறேன். கிளவி பார்த்தீங்களா நம்ம என்னென்னலாம் சொல்லி ஏமாற்ற பார்க்குது. ஆனால் இந்த கிளவி என்ன சொன்னாலும் நம்ம பயப்படாமல் போய் கிளவியோட பொக்கப்பள்ளி அடிக்கிறோம். இங்கே ஒன்று. ஐயோ உள்ளே முதல்ல வேறு இருக்குங்க. குனிஞ்சு எடுக்கணும். இதில் கிழவனோட முதல்ல வேறு இருக்குது. ஐயோ எடுறா பயத்தில் எடுக்கிறேன். ஏங்க கிளவியை வர வைக்கிறோம். கிளவி வருதா? இங்கிட்டா வரல. இங்கிட்டு போவோம். ஓடு அதை எடு போட்டு நம்ம இங்கே வந்துடுவோம். கிளவி அவரோட பொக்கப்பழத்துக்கிட்டு அப்படின்னு வந்துகிட்டு இருக்கோம். கிளவி வரியா இல்லை நானே ஒன்று வந்து அடிக்கிட்டா? பயந்துருச்சா? கிளவி நம்மளை பார்த்து பயப்படுது போல். வா கிளவி வா. 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 வா கிளவி தாய் கிளவி. கிளவி வந்துச்சு. வேஸ்ட் பண்ணுறாங்க. போடுற தட்டு பொக்க புள்ளியே வாங்கி எனக்கு எதுக்கு வேணும்? ஐயோ கல்யாணம் போட்டேனே. சரி பார்த்துக்கணும்.